மாற்றிக்கலாம். பவுலில் அப்படியே எடுத்து வச்சு நம்ம டைனிங் டேபிளோடு வச்சோம்னா 5 நிமிஷத்தில் காலி ஆயிருங்க. சூப்பரான செட்டிநாட்டு சிக்கன் குழம்பு. வாங்க எல்லாரும் சாப்பிடுறது. அருமையாக இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராட்டு சண்டே ஸ்பெஷல். இன்றைக்கி செட்டிநாட்டு சிக்கன் குழம்பு செய்ய போகிறாங்க. வறுத்து அரைச்சி செய்ய போகிறேன். சூப்பர் டேஸ்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செட்டிநாட்டு சிக்கன் குழம்பு வந்து ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. எப்போதும் ஒரே மாதிரி நம்ம பொடியை போட்டு வைக்காமல் இந்த மாதிரி வறுத்து அரைச்சி வைங்க. சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும் உங்களுக்கு. இங்கே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. செட்டிநாட்டு சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு மசாலா வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. நல்லெண்ணெயில் பண்ணுங்கள், சூப்பராக இருக்குங்க சிக்கன் குழம்பு. கடாய் நல்லா ஹீட்டாயிருச்சு. எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். வறுக்கிறதுக்கு தந்தோடி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து காரத்துக்கு தந்தோடி நம்ம மிளகாய் எடுத்துக்கணுங்க. 5 மிளகாய் எடுத்துருக்கேன். வரமல்லி ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். மிளகு ஒரு 1/2 ஸ்பூனுங்க. அப்புறமா நட்சத்திரப்பூ ஒரு சின்ன பூவில் ஒரு பூ போட்டிருக்கேன். மராத்தி முக்கு 2, ஒரு ஏலக்காய், ஒரு 4 லவங்கம், ஒரு துண்டு பட்டை, கல்பாசிங்க கொஞ்சம் கல்பாசி, 1/2 ஸ்பூன் சோம்பு. கல்பாசி வந்து கண்டிப்பாக போடணுங்க, அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். வரமிளகா ஒரு 5 மிளகாய், ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். எல்லாம் வறுத்துக்கணுங்க. நீ மண்கடாயில் தான் பண்ண போகிறேன். மண்கடாயில் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க செட்டிநாட்டு குழம்பு வந்து. வறுபட்டுருச்சுங்க. நம்ம இப்போ தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அதில் சின்ன பவுலுக்கு ஒரு பொருள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அதுக்கு தகுந்தபடி மசாலா எடுத்துக்கோங்க. நான் 3/4 கிலோ சிக்கனுக்கு நான் எடுத்துருக்கேங்க. இதை கொஞ்சம் வறுத்துக்கணும். தேங்காய் வந்து கொஞ்சம் வறுத்து பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை தளாங்க. கருவேப்பிலை வந்து தாராளமாக போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தேங்காய் கொஞ்சம் வறுபடட்டும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சுங்க எல்லாமே. இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதை ஆற வச்சு நம்ம அரைக்கணுங்க. மசாலா அப்புறம் வேறு பாத்திரத்தில் எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இது ஆறட்டும். நம்ம ஒரு மண் கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. மண் கடாய். மண் கடாயில் பண்ணுங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. இதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு குழி இரண்டி எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து எண்ணெய் ஹீட்டாயிருச்சு. ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டைங்க. நம்ம அதில் கரம் மசாலா நிறைய போட்டிருக்கோம், அதனால் இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 2 வெங்காயங்க, பெரிய வெங்காயம் மட்டும் 2 வெங்காயம் போட்டிருக்கேன். இது நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கணுங்க. நல்ல ப்ரௌன் கலரில் வரது வரலையும் வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க.
வெங்காயத்தோடு போட்டு வதக்கிட்டு நல்ல பச்சை வாடை போனதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணணுங்க. அப்போ தான் அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இந்த அளவுக்கு பச்சை வாடை போகணுங்க. எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. வந்து 2 பச்சை மிளகாங்க, அப்புறமா தக்காளி, பெரிய தக்காளியாட்டு 1 போட்டிருக்கேன். சின்ன தக்காளினா 2 தக்காளி போட்டுக்கோங்க. இல்லை கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டு வதக்கிடலாம். உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா நல்லா வதங்கிடும். அப்புறமா கருவேப்பிலை தழைங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். சிக்கன் வந்து 3/4 கிலோ எடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும். கழுவி எடுத்துகிட்டு பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கழுவி எடுத்துருக்கேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் வதங்குற நேரத்தில் நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா ஆறிடுச்சு. இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணுங்க. ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாங்க. மசாலாவை நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சிக்கணும். பேஸ்ட்டாக இருக்கணும். மசாலா தயாராகிடுச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. சிக்கனை ஆட் பண்ணிடலாம். அப்படியே போட்டு வதக்கிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அப்புறமாட்டு உப்புங்க, குழம்புக்கு தந்தோடி உப்பு போட்டுக்கலாம். அப்படியே இந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வதக்கணுங்க சிக்கனை. வதக்குனிங்கன்னா அந்த சிக்கன் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயில் போட்டு வதக்கும்போது இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு வரட்டுங்க. அது வரலையும் வதக்கிடணும். சிக்கன் நல்லா வதங்கிருச்சுங்க. ஒரு 5 நிமிஷமாக நல்லா போட்டு வதக்கியாச்சு. இதில் வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை ஆட் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிண்டி கொடுத்துடணும். மசாலா அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. செட்டிநாட்டுக்கு சிக்கன் குழம்புனா இப்படி தாங்க இருக்கணும். இப்போ மசாலா போட்டு நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். மிக்ஸி சார் அலம்பி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம். சாதத்தில் போட்டு விரைச்சி சாப்பிட்றதுக்குங்க. அதனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். இன்னும் கொதிச்சிச்சின்னா நல்லா இன்னும் திக்காகுங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிக்கும் போதே கொஞ்சம் மல்லித்தழை போட்டு கொதிக்க விடுங்க. சூப்பராக கிடைக்குங்க. உப்பு காணுமான்னு செக் பண்ணிடலாம்.
கரெக்டாக இருக்குங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கிண்டி கொடுத்துக்கலாம். மண்கடாயில் வச்சாக்கி அப்பப்போ கிண்டி கொடுக்கணுங்க. நல்ல அடி பிடிச்சிரும். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். சிக்கன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்க சிக்கனும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அப்படியே சிக்கன் குழம்பை இறக்கிடலாங்க. அருமையான சுவையில் சிக்கன் குழம்பு ரெடி. அப்படியே இறக்கிடலாம். சூப்பருங்க. வாங்க சாப்பிடலாம். கீழே இறக்கி வச்ச பிறகு எப்படி கொதிக்கி பாருங்க. தக 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 தகன்னு கோழி குழம்பு கொதிக்குங்க. சூப்பரான செட்டிநாட்டு சிக்கன் குழம்பு ரெடிங்க. ஒரு அப்படியே பவுலில் மாற்றிக்கலாங்க. சிக்கன் குழம்பு வந்து இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க. அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பவுலில் அப்படியே எடுத்து வச்சு நம்ம டைனிங் டேபிளோடு வச்சோம்னா 5 நிமிஷத்தில் காலி ஆயிருங்க. சூப்பரான செட்டிநாட்டு சிக்கன் குழம்பு. வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு. அருமையாக இருக்குங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே ஒரு பிளேட்டில் சாதத்தை வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க. அப்படியே சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே ஒரு லெக் பீஸுங்க. வாங்க மக்களே சாப்பிட்றதுக்கு எல்லோரும். சுட சுட சோத்தோட நம்ம சாப்பிட்டு பார்க்கலாங்க. டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு. நார்மலாக மாதிரி நம்ம வீட்டில் வறுத்து அரைச்சா நல்லா தாங்க இருக்கும். பொடியை போட்டு வைக்காமல் வீட்டில் வறுத்து அரைச்சா நல்லா தான் இருக்கும். நம்ம அப்பப்போ வறுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு போய் அரைச்சி வச்சுருந்தோம். பவுட்ரை வரமல்லி வரமிளகாத்தூள்லாம் அரைச்சி வச்சுருந்தோம். அது டேஸ்ட் கம்மியாக தாங்க இருக்கும். நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கும் பொடியை போட்டு வைக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. இந்த மாதிரி வறுத்து அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. சிக்கன் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. சூப்பருங்க. அந்த மண் வாசனையோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. கிராமத்துலலாம் இந்த மாதிரி தான் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி மண் கடாய் வாங்கி வச்சு ஆரோக்கியமாக பண்ணி சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருக்கலாம். சிக்கன் ஃப்ரை சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா சாப்பிட்டா வந்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எல்லோரையும் பார்க்க வச்சு சாப்பிடுதானா. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டுக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணி தரேங்க. வாங்க வீட்டுக்கு, எங்கள் வீட்டுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.